அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12 உச்சம் பெறுகிறாருங்க. டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே மங்களகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உருவாகிறது. சுக்கிரன் எழுதிய தலைவிதி, இதிலும் உச்சத்தில் இருந்து எழுதக்கூடிய தலைவிதி தங்களுடைய வாழ்வில் பல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேசராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் அமர்ந்து ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். வாழ்க்கை துணை வழியில் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்குங்க. படித்து முடித்ததற்கு ஏற்ற நல்ல வேலை சுக்கிரன் உச்சத்தில் இருந்து எழுதக்கூடிய தலைவிதியால் அமைய போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரும். நீண்ட தூர பயணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பையும் மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக நவ கிரகங்களிலே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜனவரி மாதத்தின் இறுதியிலிருந்தே பிப்ரவரி முழுமையாகவும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மே என பல மாதங்கள் உச்சத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது விதிவிலக்காக சில மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் மருத்துவ உதவிக்காக செல்லும் வாகனங்களுக்கு அதிலிருந்து எப்படி விதி விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் பல விதிவிலக்குகள் அளிக்கப்படுகின்றன. எனவேதான் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. இது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் என்றால் உறுதியாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அனைத்து வகையான பணிகளிலும் ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணங்களும் அதீதமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பல நிகழ்வுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் சுக்கிரன் பல விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். பொதுவாக அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நினைத்தபடியே காதல் கைகூடுவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யாமல் அவற்றை அன்பால் அரவணைக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சில மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிரன் எழுதிய தலைவிதி, இதிலும் குறிப்பாக உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. இந்த நட்பு கிரகங்களுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சனியுடன் இருந்து விலகி ராகுவுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவிலிருந்து ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நிஜமாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார்.
அதேபோன்று சுக்கிரன் தனது பார்வையில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குருவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடன் இணையும் போது அற்புதமான மாறுபட்ட பலனை ஏற்படுத்துவதை விட அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு சுக்கிர யோகம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆசானாக குரு பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடன் இணையும் போது அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் இந்த வேளையில் ராகு உடன் முழுமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன், சூரியன், வித்யாகாரகரான புதன், சனி ஆகிய கிரக நிலைகளுடனும் சில தருணங்கள்ல வலம் வருவாருங்க. குறிப்பாக மார்ச் 29 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் கணிசமான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்துல கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. மிக பெரிய அளவுல நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் புதிய உறவுகளை காண்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் எழுதிய தலைவிதி உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். பொதுவாக அஷ்டமத்தில் அமருவது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான படிகளிலும் அனைத்து வகையான இடங்களிலும் சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். எனவே சுக்கிரன் எழுதக்கூடிய தலைவிதியால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். விரயஸ்தானம் என்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, திருமணை புகுதல் என பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். நீண்ட பயணங்களை மேற்கொண்டாலும் அதில் ஆதாயம், உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் மற்றும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் போன்ற பணிகளில் நல்ல வெற்றி உறுதியாக சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையில் பல்வேறு வகையான தோஷங்கள், தடைகள் முற்றிலும் தகர்த்தெறியப்படும். மற்ற துறைகளை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியை கலைத்துறையில் இருப்பவர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு ஏற்றவாறு மக்கள் மத்தியில் செல்வாக்கை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் அடுத்த 4 மாதங்களுக்கு மிக வலுவாக உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுபபிரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும். புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு.